இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி யுக யுகமாய் தேடி அலைந்தேன். இறுதியில் இன்று உனை கண்டேன். கல்ப கல்பத்தின் பாக்கியத்தை நானும் வரமாய் வாங்கினேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். அமிர்த வேளையில் அலங்கரித்தாய். அனுதினமும் என்னை நீ வளர்த்தாய். ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. உருகி தினமும் உருகி உன்னை மனதில் சுமக்கிறேன். உருகி மனதும் உருகி பரந்தாமம் நோக்கி பறக்கிறேன்.
உலகம் தேடும் கடவுள் முன்னே ஓடியாடும் குழந்தையானேன். அகமும் புறமும் ஆனந்த மழையே, புலன்கள் ஐந்தும் உந்தன் வழியே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. ஓ, தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. ஓம் சாந்தி. அனைத்து மகான் ஆத்மாக்களுக்கும் இனிய காலை வணக்கம். நாம் பாப்தாதாவின் சந்திப்பு மகா வாக்கியங்களை கேட்டு பயன்பெற்று வருகிறோம். அந்த வகையில் இன்று பாப்தாதா சந்திப்பு 2025-26 ஆண்டிற்கான 7வது பாப்தாதா சந்திப்பை கேட்கப் போகிறோம். அதற்கு முன்பு பாப்தாதா மிலன் 6இல் அவ்யக்த பாப்தாதா அவர்கள் நமக்கு என்னவெல்லாம் ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தார், என்னவெல்லாம் புருஷார்த்தம் செய்ய சொல்லி இருந்தார் என்பதை சற்று ஒரு ரிஹர்சல் செய்து பார்த்துவிட்டு பிறகு பாப்தாதா மிலன் 7ஐ கேட்போம். வாருங்கள். பாப்தாதா மிலன் 6 ரிவைஸ் தேதி 18/1/2012, அதாவது ஜனவரி 18, 2012 ஆண்டிற்கான மகா வாக்கியம் நாம் ஜனவரி 18-26 கேட்டிருந்தோம். தலைப்பு: சேவைகள் செய்வது மட்டுமல்லாமல் ஒருவருக்கொருவர் சகயோகியாக இருந்து வாயு மண்டலத்தில் தீவிர முயற்சியில் அலையை பரப்புங்கள். மனதை வென்று ஆத்மாக்களுக்கு மனதால் சேவை செய்யுங்கள். இந்த தலைப்பினில் பாப்தாதா நமக்கு அழகான கருத்துக்களை சொல்லியிருந்தார். இன்று அன்பு நிறைந்த நன்னாள். அன்பு சொரூபத்தில் பாபா அன்பின் முத்துக்களை குழந்தைகள் அமிர்த வேலைக்கு முன்னதாகவே மாலையாக்கி எடுத்து கொண்டு வந்தார்கள். வெவ்வேறு விதமான அநேக விதமான மனதின் பாவனைகளை பாபாவின் முன்பாக வர்ணனை செய்து கொண்டு இருந்தார்கள். வெவ்வேறு மொழிகளில் வர்ணனை செய்து கொண்டிருந்தார்கள். கண்களின் மூலமாக, வாய் மூலமாக தனது பாவனையை தெளிவுபடுத்தி கொண்டு இருந்தார்கள். ஆஹா பாபா ஆஹா. பாபாவும் சொல்கிறார், ஆஹா குழந்தைகளே ஆஹா. பாபா குழந்தையில் இருந்து அதிகாரியாக ஆக்குவதற்காக திருஷ்டி வழங்கி கொண்டு இருந்தார். குழந்தைகளுடைய ராஜ்ய திலகத்தின் தினம் இன்று. பாப்தாதா சுயம் ஃபரிஸ்தா ரூபத்தில் இருந்து கொண்டு குழந்தைகளை உலக சேவைக்காக நிமித்தமாக ஆக்கியிருந்தார். மேலும் உலக சேவாதாரி என்ற வரதானமும் அளித்திருந்தார். மேரா பாபா. அப்படி என்று சொன்னாலே நாலாபுறமும் உங்கள் பாபாவை நீங்கள் பிரத்யட்சப்படுத்தியே ஆக வேண்டும். உள்நாடு வெளிநாடு யாராக இருந்தாலும் சரி, உள்ளத்தின் அன்பு மற்றும் அன்பு நினைவுகள் பாப்தாதா குழந்தைகளுக்கு
கோடான கோடி வாழ்த்துக்களையும் சேர்த்து அளித்துக் கொண்டிருந்தார். பாப்தாதா விரும்புகிறார், ஒவ்வொரு குழந்தைக்குமே இந்த ஊக்கம், உற்சாகம், திடமான நம்பிக்கை, தீவிர முயற்சி செய்தே ஆக வேண்டும். பாபாவிற்கு சமமாக ஃபரிஸ்தா ஆகியே தீர வேண்டும். அனைவருக்குமே பாபாவுடன் ரிட்டர்ன் ஜேர்னி, வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். அதாவது சேர்ந்தே செல்வோம், சேர்ந்தே ராஜ்யம் செய்வோம். பிரம்மா பாபா ஃபரிஸ்தா ஆகிவிட்டார். ஃபரிஸ்தா நிலையின் சொரூபத்தை காட்டினார். எவ்வளவு பொறுப்புகள் இருந்தது அவருக்கு! அனைவரையும் யோகி ஆக்கியே தீர வேண்டும். விடுபட்ட நிலையில் அன்பானவராக இருந்தார். சதா கவலையற்ற மகாராஜாவாக இருந்தார். ஃபரிஸ்தா ஆகியே தீர வேண்டும். இந்த திட சங்கல்பம் இருக்கின்றதா? ஆகியே தீர வேண்டும் அல்லது ஆகிவிடுவோம் என்று நினைக்கின்றீர்களா? இந்த நேரத்தின் அனுசாரம் சேவையில் எப்படி ஊக்கம், உற்சாகம் இருக்கிறதோ அதே அளவு தீவிரமான முயற்சியாளராக தானும் ஆக வேண்டும். பிறரையும் ஆக்க வேண்டும். சம்பன்னம் ஆக வேண்டும். மேலும் சம்பன்னம் ஆக்கவும் வேண்டும். தானும் ஊக்க உற்சாகத்தில் இருக்க வேண்டும். பிறருக்கும் கிடைக்க செய்ய வேண்டும். அனைவருக்கும் சகயோகி ஆகி இப்பொழுது வாயு மண்டலத்தில் தீவிரமான முயற்சியின் அலைகளை பரப்புங்கள் என்று கூறுகிறார். பாப்தாதாவின் ஆசை, ஒவ்வொரு குழந்தையும் பாபாவின் ஆசையின் நட்சத்திரமாக ஆக வேண்டும். ஏதாவது ஒரு விஷயத்தில் ஊக்கம், உற்சாகம் வந்தது என்றால் அந்த காரியம் சாகார ரூபத்தில் நன்றாக நடந்துவிடும். பாபா நமக்கு ஹோம்ஒர்க் அளித்திருந்தார். வீணான சங்கல்பம், வீணான நேரம், இப்படி எவ்வளவு வீணாகி கொண்டு இருக்கிறது என்று தனக்குத்தானே சோதனை செய்யுங்கள். மேலும் தனக்குத்தானே விதிமுறைகளை அமைத்துக் கொள்ளுங்கள். மேலும் சேமிப்பும் செய்ய வேண்டும். நேரம் வீணாவது மனதின் சங்கல்பம். இதன் மீது நான் எந்த அளவு கட்டுப்பாடு கொண்டு வந்திருக்கின்றேன்? நேரத்திற்கு ஏற்ப இப்பொழுது மனதின் சக்தியின் மூலமாக ஆத்மாக்களுக்கு மனசா சேவை செய்வதற்கான நேரம் இது. இதற்காக மனதின் மீது கவனம் வைக்க வேண்டும். இது மிகவும் அவசியமானது. யார் மனதை வென்றவரோ அவரே உலகை வென்றவர். மன்மனாபவர். வாயு மண்டலத்தில் மனதின் வீணானதை அழித்துவிட்டு சம்பன்னமாக இருக்க வேண்டும். செய்ய முடியுமா? பாப்தாதா அவர்களுக்கு பரிசு கொடுப்பார். மனம் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். மனதின் மகிழ்ச்சியை பங்கிட்டு கொடுங்கள். வீணான நேரம், வீணான சங்கல்பம் இவற்றை அழித்துவிட வேண்டும். சக்திசாலியான நேரம், சக்திசாலியான சங்கல்பம். வரக்கூடிய காலகட்டத்தில் வாயு மண்டலத்தில் இதுதான் பரவ வேண்டும். நீங்கள் டபுள் ராஜா ஆக வேண்டும் என்று பாப்தாதா விரும்புகிறார். அதாவது சுயராஜ்ய அதிகாரி, எதிர்கால ராஜ்யத்தின் அதிகாரி. இந்த விஷயத்தில் கவனம் வைக்க வேண்டும். 2 காரியங்கள் செய்ய வேண்டும் இந்த 2 மாதத்தில். அதாவது சுயராஜ்ய அதிகாரியாக எந்த அளவு ஆகி இருக்கிறேன், அதன் கூடவே மனதின் மீது ராஜ்யம் செலுத்தக்கூடிய வீணானதை அழித்துவிட வேண்டும். பிடித்திருக்கின்றதா? தலையசைத்து சொல்லுங்கள். பாப்தாதா பரிசு கொடுப்பார். மனதின் அதிகாரி ஆகி மனதையும் தன் விருப்பப்படி இயக்க வேண்டும். எந்த எண்ணத்தை கொண்டு வர விரும்புகிறீர்களோ அந்த எண்ணம் வர வேண்டும். இதற்கு தினசரி இரவு மனதின் ஆளுமை சக்தி, கட்டுப்படுத்தும் சக்தி எந்த அளவு இருந்தது? வேகமாக வீணானதை அழித்துவிட்டால் சக்திசாலியாக ஆகி வாயு மண்டலத்தில் சக்தி நிறைந்த சக்திகளின் அலைகளை பரப்புங்கள். நீங்கள்
பாண்டவபதி தாய்மார்கள் சிவசக்தி பாபா உங்களுடன் தான் சேர்ந்தே இருக்கின்றார். எனவே முயற்சியின் முன்பாக தீவிரம் என்ற வார்த்தையை நீங்கள் சேர்க்க வேண்டும். ஒருவருக்கொருவர் சகயோகியாக ஆகி ஒவ்வொருவருமே அவர்களின் இடத்தில் அமர்ந்து கொண்டு சென்டரை சக்திசாலியாக ஆக்குங்கள். தன்னுடன் சேவையில் இணைந்து இருப்பவரையும் சக்திசாலி ஆக்குங்கள். கர்மயோகியின் ஸ்திதி, அதில் கவனம் அதிகமாக வேண்டும். சேவையின் பொறுப்பு. பாப்தாதா இன்று சேவையை பற்றி கூறும் பொழுது, இந்தூரில் 7000 பேர் வந்திருந்தார்கள். பாப்தாதா அவர்களுக்கு நீங்கள் நிமித்தமானவர்கள் அனைவரையும் தொடர்பில் கொண்டு வருகிறீர்கள், கூடவே அவர்களை சமீபத்திலும் கொண்டு வர வேண்டும் என்று கூறுகின்றார். மேலும் இரட்டை அயல் நாட்டினர் 400 பேர் வந்திருந்தார்கள். நீங்கள் ஊக்கம் உற்சாகத்தோடு சேவையை அழகாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேலும் நீங்கள் வாரிசு குழந்தைகளை உருவாக்க வேண்டும் என்று கூறுகின்றார். மேலும் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை அளிக்கின்றார். அன்பு நினைவுகள் அளித்த ஜெயந்தி தீதி, காயத்ரி தீதி, வஜிகா சகோதரி அவர்களுக்கும் பாப்தாதா அன்பு நினைவுகளை கூறுகிறார். கூடவே எங்கு இருந்து பாப்தாதாவை நினைத்து அன்புகளை செலுத்தி இருந்தாலும் அனைவருக்கும் அன்பு நினைவுகளை பாப்தாதா அவர்கள் நல்குகிறார். மேலும் டீச்சர்ஸ் யாரெல்லாம் வந்திருந்தார்களோ அவர்களுக்கு பாப்தாதா கூறுகிறார், டீச்சர்ஸ் 2000 பேர் வந்திருக்கிறார்கள். நீங்கள் உங்கள் முகம் இப்பொழுது நிகழ்காலத்தின் பிராப்தியையும் வருங்காலத்தின் பிராப்தியையும் தென்படுத்துவதாக இருக்க வேண்டும். உங்கள் முன்பு யார் வந்தாலும் பார்ப்பவர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். மகிழ்ச்சி அவர்கள் வாழ்க்கையில் தென்பட வேண்டும். அப்படிப்பட்ட அதிர்ஷ்டமும் குஷியும் உடையவர்தானே நீங்கள். ஏனென்றால் மகிழ்ச்சி என்பது ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவசியமான ஒன்று. குஷியாக இருக்கத்தான் விரும்புகிறார்கள் மனிதர்கள், ஆனால் இருக்க முடிவதில்லை. உங்களை பார்ப்பவர்களுக்கு இவர் எப்படி மாறியுள்ளார் என்று அனுபவம் ஆக வேண்டும். உங்களை பார்ப்பவர்களுக்கு இவர் எப்படி மாறியுள்ளார் என்று அனுபவம் ஆக வேண்டும். இனி போக போக உங்கள் முகமும் நடத்தையும் தான் அதிகமான சேவை செய்ய வேண்டும். இப்போது தனக்கு துணையாக பிறரையும் மாற்றுங்கள். இன்னும் அதிகமான ஆசிரியர்களை உருவாக்குங்கள். ஆகா ஆசிரியர்களே ஆகா என்று பாப்தாதா டீச்சர்களுக்கு ஆசீர்வாதம் அளிக்கின்றார். அடுத்து கல்கத்தா வெளியிருந்து வந்திருந்தவர்கள் மலர் அலங்காரம் செய்திருந்தார்கள். பாபா அலங்காரத்தை பார்க்கவில்லை, ஆனால் அந்த அலங்காரத்தை நீங்கள் மனமுவந்து செய்திருக்கிறீர்கள் அல்லவா, அதனை பார்க்கின்றேன் என்கிறார். மேலும் கல்கத்தா பிரம்மா பாபாவின் திவ்ய ஜென்ம பூமியாகும். இப்பொழுது ஒவ்வொரு ஜோனிலும் வாரிசு தரமான குழந்தைகளை உருவாக்க வேண்டும் எப்போதுமே சொல்கிறார். மைக்கும் வேண்டும், வாரிசும் இருக்க வேண்டும். ஒருவர் சொன்னால் அநேகர் ஏற்றுக்கொள்ள வேண்டும். இதுதான் தரமான குழந்தைகளின் அடையாளம் ஆகும். தாதிமார்கள் சந்திக்கின்றார் பாபா. மேலும் மோகினி தீதியின் உடல் நலம் விசாரிக்கின்றார். நீங்கள் பலமான பலசாலி ஆத்மா என்கின்றார். பரதாதியை சந்திக்கின்றார். உங்கள் ஒவ்வொன்று ஆத்மாக்களும் விசேஷமானவர்கள் என்று. மேலும் ரமேஷ் சகோதரரை சந்திக்கின்றார். பூபால் சகோதரர், அடுத்து கோலக் சகோதரரையும் பாப்தாதா அவர்கள் சந்தித்து பேசுகிறார். மேலும் தாதா நாராயணன் மற்றும் மனோஜ் அவர்களையும் சந்திக்கிறார். நீங்கள் இங்கே அடிக்கடி வர வேண்டும் என்று அவர்களுக்கு விருப்பம் சொல்கின்றார். ஏனென்றால் நீங்கள் எந்த அளவு குஷியாக இருப்பீர்களோ அந்த அளவு உடல் நலமாக இருக்கும். பார்ப்பவர்கள் எல்லாம் இவர் யார், எங்கிருந்து வந்துள்ளார் என்று நினைக்க வேண்டும். இங்கிருந்து பாலனை அடைந்துள்ளார்கள் அல்லவா, அதனால் உங்களை பார்ப்பவர்கள் உங்களை பார்த்து குஷியாக வேண்டும், அதற்காக வர வேண்டும் என்று பாப்தாதா இவ்வாறு சேவையை பற்றி, மனதார சேவை செய்யக்கூடிய விஷயங்களை பற்றியும் அழகாக கொடுத்து நமக்கு ஹோம்ஒர்க்கையும் கொடுத்திருந்தார். 2 மாதத்தில் வீணான சங்கல்பம், வீணான நேரம் இவற்றை நாம் அழித்து விட வேண்டும். வேகமாக அழித்து சக்திசாலியான நேரம், சக்திசாலியான
சங்கல்பங்களை உருவாக்கி மனசா சேவை செய்ய பாப்தாதா விருப்பம் தெரிவித்துள்ளார். அடுத்து நாம் இப்பொழுது பாப்தாதா சந்திப்பு 7 இப்பொழுது கேட்கப் போகிறோம். கேட்கலாமா? வாருங்கள். ஓம் சாந்தி, ஓம் சாந்தி, ஓம் சாந்தி. இன்று பாப்தாதா மிலன் சந்திப்பு 1-2-2026. அவ்யக்த பாப்தாதா மதுபன். தலைப்பு: பரமாத்மா பிராப்திகள் நிறைந்திருக்கும் ஆத்மாவின் அடையாளம் சம்பூர்ண புனிதமானவர்கள், ஹோலியஸ்ட், மிக நிலையில் இருப்பவர்கள், உயர்ந்த, ஹையஸ்ட் மற்றும் பொக்கிஷம் நிறைந்தவர்கள், ரிச்சஸ்ட். அதாவது ஹோலியஸ்ட், ஹையஸ்ட் மற்றும் ரிச்சஸ்ட். இந்த வாணியின் ரிவைஸ் தேதி 2-2-2007. இன்று விஸ்வ பரிவர்த்தக், உலகத்தை மாற்றம் செய்பவர் பாப்தாதா தன்னுடைய துணைவர்களாக இருக்கின்ற குழந்தைகளை சந்திக்க வந்துள்ளார். ஒவ்வொரு குழந்தையினுடைய நெற்றியிலும் 3 பரமாத்ம விசேஷ பிராப்திகளை பார்க்கின்றார். 1 ஹோலியஸ்ட், 2 ஹையஸ்ட், 3 ரிச்சஸ்ட். இந்த ஞானத்தின் அஸ்திவாரமே புனிதமானது, அதாவது பவித்திரமாக ஆக வேண்டும் என்பதாகும். அப்படியானால் ஒவ்வொரு குழந்தையும் ஹோலியஸ்டாக இருக்கிறது. பவித்திரதா என்பதன் பொருள் பிரம்மச்சரியம் கடைப்பிடித்தல் மட்டுமல்ல, மனம், சொல், செயல், சம்பந்தம், தொடர்பு ஆகிய அனைத்திலும் பவித்திரதா. நீங்கள் பாருங்கள், பரமாத்ம பிராமண ஆத்மாக்களாகிய நீங்கள் ஆதி, மத்திய, அந்திமம் ஆகிய 3 காலங்களிலும் ஹோலியஸ்டாக இருக்கின்றீர்கள். முதலில் ஆத்மா எப்போது பரந்தாமத்தில் இருக்கின்றதோ அங்கேயும் கூட ஹோலியஸ்டாக இருக்கின்றீர்கள். பிறகு எப்போது ஆதியில் வருகின்றீர்களோ சத்யுகத்திற்கு, அந்த ஆதி காலத்திலும் கூட தேவதா ரூபத்தில் ஹோலியஸ்ட் ஆத்மாக்களாகவே இருந்தீர்கள். ஹோலியஸ்ட் என்றால் பவித்ர ஆத்மாவின் விசேஷம் பிரவிருத்தியில் இருந்தாலும், அதாவது குடும்ப வாழ்க்கையில் இருந்தாலும் சம்பூரண பவித்திரமாக இருக்க வேண்டும். மற்றவர்களும் கூட பவித்திரமாக இருக்கின்றார்கள். ஆனால் உங்களுடைய பவித்திரதாவின் விசேஷம் சொப்பனத்திலும் கூட அபவித்திரதா. மனம், புத்தியை தொட்டுவிடக் கூடாது. சத்யுகத்தில் ஆத்மாவும் பவித்திரமாக இருக்கிறது, சரீரமும் கூட உங்களுக்கு பவித்திரமாகவே கிடைக்கிறது. ஆத்மா மற்றும் சரீரம் ஆகிய இரண்டிலும் தூய்மை தேவ ஆத்மாவின் ரூபத்தில் கிடைக்கிறதல்லவா? அது சிரேஷ்டமான தூய்மையாகும், பவித்திரதா. எவ்வளவு ஹோலியஸ்ட், புனிதமானவர் ஆகின்றீர்களோ அவ்வளவு உயர்ந்தவர்கள் ஆகிறீர்கள். உயர்ந்தவர்களிலும் உயர்ந்த எல்லோரை பிராமண ஹையஸ்ட் ஆத்மாக்கள் நீங்கள். அதாவது உயர்ந்தவரிலெல்லாம் உயர்வான அதிமேலான தந்தையின் குழந்தைகள் ஆகிவிட்டீர்கள். ஆதியில் பரந்தாமத்திலும் கூட ஹையஸ்ட், அதாவது தந்தையின் அருகாமையிலேயே இருக்கின்றீர்கள். மத்திய காலத்திலும் கூட பூஜைக்குரிய பூஜ்ய ஆத்மாக்களாக ஆகின்றீர்கள். எவ்வளவு அழகான கோவில்களை கட்டுகிறார்கள், மேலும் எவ்வளவு விதிபூர்வமாக பூஜை செய்கிறார்கள். எவ்வளவு விதிபூர்வமாக தேவதா ஆத்மாக்களாகிய உங்களுக்கு கோவில்களில் பூஜை நடக்கிறதோ அவ்வளவு மற்றவர்களுக்கும் கோவில் கட்டுகிறார்கள். ஆனால் விதிபூர்வமான பூஜை உங்கள் தேவதா ரூபத்திற்கு நடக்கிறது. ஆதலால் நீங்கள் ஹோலியஸ்டாகவும் இருக்கிறீர்கள், ஹையஸ்டாகவும் இருக்கிறீர்கள், கூடவே ரிச்சஸ்ட், பொக்கிஷங்கள் நிறைந்தவர்களாகவும் இருக்கின்றீர்கள். உலகினர் உலகில் மிக உயர்ந்த செல்வந்தர், ரிச்சஸ்ட் இன் த வேர்ல்ட் என்று கூறுகின்றார்கள்.
ஆனால் சிரேஷ்ட ஆத்மாக்களாகிய நீங்கள் கல்பத்தில் மிக உயர்ந்த செல்வந்தர்கள். கல்பம் முழுவதுமே மிக உயர்ந்த செல்வந்தர்கள் நீங்கள்தான். உங்களுடைய பொக்கிஷம் நினைவுக்கு வருகிறதா? எவ்வளவு பொக்கிஷங்களுக்கு எஜமானர்களாக இருந்தீர்கள். இந்த பிறவியில் எந்த ஒரு அழிவற்ற பொக்கிஷத்தை அடைகின்றீர்களோ அது அநேக பிறவிகளுக்கு கூடவே இருக்கும். மற்ற யாருக்கும் பொக்கிஷம் அநேக பிறவிகளுக்கு கூடவே இருப்பதில்லை. ஆனால் உங்களுடைய பொக்கிஷம் ஆன்மீகமானது. சக்திகளின் பொக்கிஷம், ஞான பொக்கிஷம், குணங்களின் பொக்கிஷம், சிரேஷ்ட சங்கல்பங்களின் பொக்கிஷம். மற்றும் தற்காலத்தில் சமயம் என்னும் பொக்கிஷம். இந்த எல்லா பொக்கிஷங்களும் ஜென்ம ஜென்மாந்திரமாக எல்லா பிறவிகளிலும் கூடவே இருக்கும். ஒரு பிறவியில் அடைந்த பொக்கிஷங்கள் கூடவே இருக்கிறது. ஏனெனில் எல்லா பொக்கிஷங்களின் வள்ளலாக இருக்கும் பரமாத்ம தந்தையிடமிருந்து அடைய பெற்றதாகும். ஆதலால் நம்முடைய பொக்கிஷம் அழிவற்றது என்ற போதை நஷா இருக்கின்றதா? இந்த ஆன்மீக பொக்கிஷங்களை அடைவதற்காகத்தான் சகஜ யோகி ஆகி இருக்கின்றீர்கள். நினைவு சக்தி மூலமாக பொக்கிஷத்தை சேமிக்கின்றீர்கள். இந்த சமயத்திலும் கூட இந்த எல்லா பொக்கிஷங்களும் நிறைந்திருக்கின்ற காரணத்தினால் கவலையற்ற பாதுஷாவாக இருக்கின்றீர்கள். ஏதாவது கவலை இருக்கிறதா? இருக்கிறதா கவலை? ஏனென்றால் இந்த பொக்கிஷம் இருக்கிறதல்லவா, இதனை திருடன் கொள்ளையடிக்க முடியாது. ராஜாவும் பறிக்க முடியாது. தண்ணீராலும் மூழ்கடிக்க முடியாது. ஆகவே எனவேதான் நீங்கள் கவலையற்ற பாதுஷாக்கள், சக்கரவர்த்திகள். ஆதலால் இந்த பொக்கிஷங்கள் நினைவில் இருக்கிறதல்லவா? மேலும் நினைவும் கூட எதனால் சகஜமாக இருக்கிறது? ஏனெனில் எல்லாவற்றிலும் அதிகமாக நினைவுக்கு ஆதாரமாக இருப்பது ஒன்று சம்பந்தம், இன்னொன்று பிராப்தி, பலன். எவ்வளவு அன்பான சம்பந்தம் இருக்கிறதோ அவ்வளவு நினைவும் தானாகவே இயல்பாகவே வந்துவிடுகிறது. ஏனெனில் சம்பந்தத்தில் அன்பு உள்ளது. மேலும் எங்கே அன்பு சிநேகம் இருக்கிறதோ அந்த சிநேகிதரை, அன்பிற்குரியவரை மறப்பதென்பது மிகவும் கஷ்டம். ஆகவேதான் தந்தை சர்வ சம்பந்தத்திற்கும் ஆதாரமாக ஆகிவிட்டார். நீங்கள் எல்லோரும் உங்களை சகஜ யோகியாக அனுபவம் செய்கின்றீர்களா அல்லது கஷ்டப்படும் யோகியா? எளிதானது தானே? அல்லது சில சமயம் சகஜமாகவும் சில சமயம் கஷ்டமானதாகவும் இருக்கின்றதா என்ன? எப்போது தந்தையை சம்பந்தம் மற்றும் சிநேகத்துடன் நினைவு செய்கின்றீர்களோ அப்போது நினைவு கஷ்டமானதாக இருக்காது. மேலும் பிராப்திகளை நினைவு செய்யுங்கள். சர்வ பிராப்திகளின் வள்ளல் சர்வ பிராப்திகளையும் செய்வித்து விட்டார். அதாவது உங்களுக்கு பிராப்திகளை அடையும்படி செய்துவிட்டார் அல்லவா? அப்படியானால் உங்களை எல்லா பொக்கிஷங்களிலும் நிறைந்தவராக அனுபவம் செய்கிறீர்களா? அதாவது சர்வ பிராப்திகளின் வள்ளல் பாபா நமக்கு சர்வ பிராப்திகளையும் அளித்து விட்டார். எல்லா பிராப்தியும் பாபா கொடுத்துட்டார். அப்படியானால் உங்களை எல்லா பொக்கிஷங்களிலும் நிறைந்தவராக அனுபவம் செய்கிறீர்களா என்று கேட்கின்றார். பொக்கிஷங்களை சேமிப்பதற்கு எளிமையான சகஜ விதியையும் பாப்தாதா கூறியிருக்கின்றார். எந்த ஒரு அழிவற்ற பொக்கிஷம் கஜானா இருக்கின்றதோ அந்த பொக்கிஷங்களை அடைவதற்கான விதி பிந்தி, புள்ளி வைக்க வேண்டும். எப்படி அழியக்கூடிய செல்வத்திலும் கூட எண்ணிக்கையில் ஒன்றுடன் புள்ளி சேர்த்து கொண்டே இருந்தால் மதிப்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறதல்லவா? அதே போலவே அழிவற்ற பொக்கிஷங்களை சேமிக்கும் விதியும் புள்ளி வைப்பது தான். 3 புள்ளிகள் உள்ளன. ஒன்று ஆத்மா புள்ளி, தந்தையும் கூட புள்ளி, மற்றும் டிராமாவில் எந்த ஒரு சம்பவம் நடந்து முடிந்து கடந்து விடுகின்றதோ அதற்கும் முற்றுப்புள்ளி, அதாவது புள்ளி. அப்படியானால் புள்ளி வைக்க தெரியும் அல்லவா? எல்லாவற்றிலும் மிகவும் சுலபமான குறியீடு எது?
புள்ளி வைப்பதுதானே. ஆத்மா நான் புள்ளி, தந்தையும் புள்ளி. இந்த நினைவின் மூலமாகவே தானாகவே பொக்கிஷம் சேமிப்பாகி விடுகிறது. ஆகவே புள்ளியை ஒரு வினாடியில் நினைவு செய்யும் போது எவ்வளவு குஷியாக இருக்கிறது. இந்த எல்லா பொக்கிஷங்களும் உங்களுடைய பிராமண வாழ்க்கையின் அதிகாரமாகும். ஏனென்றால் குழந்தையாகி விடுதல் என்பதன் பொருள் அதிகாரியாகி விடுதல் ஆகும். அதாவது பாபாவிற்கு குழந்தை, மேலும் அவருடைய பிராப்திக்கு அதிகாரியாகி விடுதல் என்பதாகும். மேலும் விசேஷமாக 3 சம்பந்தங்களின் அதிகாரம் கிடைத்து விடுகிறது. பரமாத்மாவை தந்தையாக ஆக்கிக் கொள்வது, டீச்சராக ஆக்கிக் கொள்வது மற்றும் சத்குருவாகவும் ஆக்கிக் கொள்வது. இந்த 3 விதமான சம்பந்தங்களில் முறையே பாலனை, படிப்பின் மூலமாக வருமானம் மற்றும் சத்குருவிடமிருந்து வரதானம் கிடைக்கிறது. எவ்வளவு சுலபமாகவே வரதானம் கிடைத்து விடுகிறது. ஏனென்றால் தந்தையிடமிருந்து வரதானம் பெறுவது குழந்தைகளின் பிறப்புரிமையாகும், ஜென்மச்சித் அதிகாரமாகும். பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையின் சேமிப்பு கணக்கையும் சோதிக்கின்றார். நீங்கள் எல்லோரும் கூட ஒவ்வொரு சமயத்திலும் சேமிப்பு கணக்கை சோதியுங்கள். சேமிப்பானதா இல்லையா? இதற்கான விதி, எந்த ஒரு கர்மமும் செய்கின்றீர்களோ அக்கர்மத்தில் தானும் திருப்தியடைய வேண்டும் மற்றும் துணையில் இருப்பவர்களும் திருப்தியடைய வேண்டும். ஆதலால் இருவரிலும் திருப்தி இருக்கிறதென்றால் கர்ம கணக்கில் சேமிப்பாகி இருக்கிறது என்று பொருள். ஒருவேளை உங்களுக்கும் உங்களுடன் இருப்பவர்களுக்கும் திருப்தி இல்லை எனில் சேமிப்பாகவில்லை என்று பொருள். பாப்தாதா எல்லா குழந்தைகளுக்கும் சமயம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்ற தகவலையும் கொடுத்து கொண்டே இருக்கின்றார். தற்கால சங்கம சமயமானது முழு கல்பத்திலும் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சமயமாக இருக்கிறது. ஏனெனில் இந்த சங்கமம் தான் சிரேஷ்ட கர்மத்திற்கான விதையை விதைக்கும் சமயமாகும். இப்ப இருக்கக்கூடிய அனைத்து பொக்கிஷங்களும் மிகச்சிறந்த பொக்கிஷம் சமயம். இந்த சங்கம யுகத்தின் சமயம்தான் நம்மை சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமான சமயமாக ஆக்குகிறது. பிரத்யக்ஷ பலனை அடைவதற்கான சமயமும் இப்போதுதான். இந்த சங்கம சமயத்தில் ஒவ்வொரு வினாடியும் சிரேஷ்டத்திலும் சிரேஷ்டமானது. எல்லோரும் ஒரு வினாடியில் அசரீரி ஸ்திதியில் நிலைத்திருக்க முடியுமா? அச்சா, பாப்தாதா சகஜமான விதியை கூறியிருக்கின்றார். நிரந்தரமாக நினைவில் இருப்பதற்கான விதியை கண்டுபிடியுங்கள். முழு நாளில் 2 வார்த்தைகளை எல்லோருமே உச்சரிக்கிறீர்கள். என்ன? அந்த 2 வார்த்தைகளில் ஒன்று நான், அடுத்தது என்னுடையது. ஆகவே எப்போது நான் என்ற வார்த்தையை உச்சரிக்கின்றீர்களோ அப்போது தந்தை கொடுத்திருக்கின்ற அறிமுகமாகிய நான் ஆத்மா என்பதாகும். எப்போது நான் என்று கூறினாலும் அப்போது நினைவில் கொண்டு வாருங்கள், நான் ஆத்மா. நான் என்பதை மட்டும் உச்சரிக்காதீர்கள், நான் ஆத்மா என்பதையும் சேர்த்துக் கொள்ளுங்கள். ஏனெனில் நீங்கள் சிரேஷ்ட ஆத்மா என்பதை அறிந்திருக்கிறீர்கள். பரமாத்மா பாலனையில் இருக்கும் ஆத்மா. பிறகு எனது என்ற வார்த்தையை உச்சரிக்கின்றீர்கள் என்றால் எனக்கு யார், என்னுடையவர் யார்? மேரா பாபா, அதாவது தந்தை பரமாத்மா. ஆதலால் எப்போதெல்லாம் நான், எனது என்ற சொல்லை உச்சரிக்கின்றீர்களோ, உபயோகிக்கிறீர்களோ அப்போதெல்லாம் இதை சேர்த்துக் கொள்ளுங்கள், நான் ஆத்மா மேரா பாபா. எவ்வளவு தந்தையை என்னுடையவர் ஆக்கிக் கொள்கிறீர்களோ அவ்வளவு நினைவு சுலபமானதாக ஆகிக் கொண்டே இருக்கும். ஏனென்றால் எனது என்றால் ஒருபோதும் மறக்காது. முழு நாளில் பாருங்கள், எனது என்பதுதான் நினைவுக்கு வருகிறது. ஆகவே இந்த விதி மூலமாக சகஜமாக நிரந்தர யோகி ஆக முடியும்.
பாப்தாதா ஒவ்வொரு குழந்தையையும் ஸ்வமான் அதாவது சுயமரியாதை என்ற ஆசனத்தில் அமர்த்தி இருக்கின்றார். எவ்வளவு ஸ்வமான் என்ற பட்டியல் போட்டால் மிக நீளமானதாக இருக்கும். ஏனென்றால் ஸ்வமானில் நிலைத்திருக்கும் போது தேக அபிமானம் வர முடியாது. அதாவது தேக அபிமானம் அல்லது ஸ்வமான் என்ற இரண்டில் ஒன்றுதான் இருக்க முடியும். தேக அபிமானம் இருக்கிறதென்றால் ஸ்வமான் இல்லை. ஸ்வமான் இருக்கும்போது தேக அபிமானம் இல்லை. ஸ்வமான் என்பதன் பொருள் ஸ்வ என்றால் ஆத்மா சிரேஷ்ட நினைவில் இருக்கும் இடம். அதாவது ஆத்மா தனது உயர்ந்த நினைவில் இருக்கும் ஸ்திதி ஆகும். ஆகவே எல்லோரும் உங்களுடைய ஸ்வமானில் நிலைத்திருக்கின்றீர்களா? எவ்வளவு ஸ்வமானில் நிலைத்திருப்பீர்களோ அவ்வளவு மற்றவருக்கு மரியாதை கொடுப்பது தானாகவே நடந்துவிடும். ஆதலால் ஸ்வமானில் நிலைத்திருப்பது மிகவும் சுலபம் தானே. ஆதலால் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றீர்கள். ஏனென்றால் மகிழ்ச்சியாக இருப்பவர்கள் மற்றவர்களை மகிழ்ச்சியுடையவராக ஆக்கிவிடுகிறார்கள். பாப்தாதா சதா கூறிக்கொண்டே இருப்பது என்ன? முழு நாளும் குஷியை இழந்து விடாதீர்கள். ஏன்? குஷி எப்படிப்பட்டதொரு பொருள் என்றால், குஷியில் ஹெல்த், வெல்த், ஹாப்பி, அதாவது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் அடங்கி இருக்கிறது. குஷி இல்லை என்றால் வாழ்க்கை சாரமற்றதாகவே இருக்கும். குஷியை பற்றி என்ன சொல்கிறார்கள் என்றால், குஷியை போன்ற பொக்கிஷம் வேறு எதுவும் இல்லை. எவ்வளவு பொக்கிஷங்கள் இருந்தாலும் சரி, குஷி இல்லை என்றால், அதாவது குஷி இல்லை என்றால் பொக்கிஷங்களின் மூலமாகவும் கூட நீங்கள் பலனை அடைய முடியாது. மேலும் குஷியை பற்றி இன்னொன்றும் கூறுகின்றார்கள். குஷியை போன்ற டானிக், சத்துணவு இல்லை என்பது ஆகும். எனவே குஷி அப்படிப்பட்டதொரு பொக்கிஷமாகவும் இருக்கிறது. குஷி ஆரோக்கியம் என்றும், பெயரே குஷி என்றால் மகிழ்ச்சி இருக்கவே இருக்கும். ஆதலால் குஷியில் இந்த 3 பொருட்களும் உள்ளன. மேலும் தந்தை அழிவற்ற குஷி என்னும் பொக்கிஷத்தை கொடுத்திருக்கின்றார். தந்தை கொடுத்த பொக்கிஷத்தை இழந்து விடாதீர்கள். அப்படியானால் சதா குஷியாக இருக்கின்றீர்களா? எப்பொழுதுமே குஷிதான், சதா குஷிதானே இந்த ஞான வாழ்க்கையில். ஒரு பாடல் கூட உள்ளதல்லவா? பாப்தாதா ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தார். பாப்தாதா நமக்கு ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தார். குஷியாக இருக்க வேண்டும். ஏனெனில் குஷி எப்படிப்பட்ட ஒரு பொருள் என்றால், எவ்வளவு குஷியை எல்லோருக்குமே கொடுத்து கொண்டே இருப்பீர்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு அதிகமாகிக் கொண்டே இருக்கும். அனுபவம் செய்திருக்கிறீர்கள் அல்லவா? அனுபவம். எப்போது குஷியை மற்றவருக்கு கொடுக்கின்றீர்களோ அப்போது கொடுப்பதற்கு முன்பாக தனக்குள் அதிகரிக்கிறது மகிழ்ச்சி. அந்த குஷி அதை முதலில் கொடுப்பவர் தான் மகிழ்ச்சியாக விடுகின்றார். யார் கொடுக்கிறாங்களோ முதல்ல அவங்க தான் மகிழ்ச்சி ஆகிறாங்க. ஆகவே எல்லோருமே ஹோம்ஒர்க் செய்தீர்களா? யார் செய்தார்களோ அவர்கள் கை உயர்த்துங்கள். யார் செய்தார்களோ அவர்கள் குஷியில் இருக்க வேண்டும். காரணம் அல்ல, நிவாரணம் செய்வது, சமாதான சொரூபமாவது. கை உயர்த்துங்கள். இனிமேல் இப்படி சொல்ல மாட்டீர்கள் அல்லவா? இப்படி நடந்து விட்டது. பாப்தாதாவிடம் அநேக குழந்தைகள் தங்களுடைய ரிசல்ட் எழுதி அனுப்பி இருக்கிறார்கள். அதாவது எத்தனை சதவிகிதம் ஓகே ஆக இருந்தோம். பாபா சொல்லியிருந்தார் இல்லையா? ஓகே நான் ஆகிட்டேன் பாபா அப்படின்னா ஓகேன்னு எழுதுங்க. நிறைய எழுத வேண்டாம், படிக்க நேரம் இல்லை. அதனால ஓகே ஆகலைன்னா நடுவில் ஒரு கோடு போடுங்கன்னு. அது போல குழந்தைகள் ரிசல்ட் அனுப்பி இருக்கிறாங்க. அதாவது எத்தனை சதவீதம் ஓகே ஆக இருந்தோம் என்று. மேலும் லட்சியம் வைக்கும் போது லட்சணம் தானாகவே வந்துவிடும். நல்லது. இப்போது என்ன செய்ய வேண்டும் என்று பாபா சேவை பற்றி அடுத்து கூற இருக்கிறார்.
இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. மூழ்கி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி மூழ்கி மூழ்கி நினைவில் மூழ்கி ஆதி சிவனும் புகழை பாடி யுக யுகமாய் தேடி அலைந்தேன். இறுதியில் இன்று உனை கண்டேன். கல்ப கல்பத்தின் பாக்கியத்தை நானும் வரமாய் வாங்கினேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். தேடி தேடி அலையும் உலகில் நீயே தேடி பிறவி தந்தாய். அமிர்த வேளையில் அலங்கரித்தாய். அனுதினமும் என்னை நீ வளர்த்தாய். ஞான ரூபமே பொழியும் மழையில் உயிரை நானும் வளர்க்கிறேன். தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்கிறே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. உருகி உருகி தினமும் உருகி உன்னை மனதில் சுமக்கிறேன். உருகி உருகி மனதும் உருகி பரந்தாமம் நோக்கி பறக்கிறேன்.
உலகம் தேடும் கடவுள் முன்னே ஓடியாடும் குழந்தையானேன். அகமும் புறமும் ஆனந்தமழையே, புலன்கள் ஐந்தும் உந்தன் வழியே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. இதயம் சொல்லிடும் ஒரே வார்த்தை பாபா மந்திரமே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. ஓ, தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே. தினம் தினம் உந்தன் நினைவு என்னை அன்பால் அணைக்குதே.